பைபிள் சவாலின் 170வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 37 முதல் 39 அத்தியாயங்கள் நிச்சயமற்ற உலகத்தில் வாழும் போது பொறுமை, நம்பிக்கை மற்றும் ஞானத்தை பற்றி கற்றுக் கொடுக்கின்றன. துன்மார்க்கரின் வெற்றியை தேக்கர் மனம் தளர வேண்டாம் என்று தாவீது நினைவூட்டுகிறார். ஏனெனில் தேவன் அனைத்தையும் காண்கிறார் மற்றும் அவரது நீதி சரியான நேரத்தில் வெளிப்படும். பயம் அல்லது மனக்கசப்புக்கு பதிலாக தேவனை நம்பி அவரில் மகிழ்ந்து அவரது வழிநடத்தலை பொறுமையுடன் காத்திருக்கும்படி நாம் ஊக்கப்படுத்தப்படுகிறோம். வாழ்க்கையின் குறுகிய காலத்தையும் தேவனை சார்ந்து தாழ்மையுடன் வாழ்வதின் முக்கியத்துவத்தையும் இந்த சங்கீதங்கள் சிந்திக்க செய்கின்றன. தற்காலிக வெற்றியில் அல்ல, தேவனுடன் நெருக்கமாக நடப்பதில்தான் உண்மையான சமாதானம் கிடைக்கிறது. அவரை நம்புகிறவர்களுக்கு அவரது விசுவாசம் பலம் தருகிறது. இன்று தேவனுடைய நேரத்தை நம்பி ஞானத்துடன் வாழும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 170 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 37 to 39 teaches us about patience, trust, and wisdom while living in an uncertain world. David reminds us not to be discouraged by the success of the wicked, because God sees all things and His justice will prevail in the right time. Instead of fear or frustration, we are encouraged to trust in the Lord, delight in Him, and wait patiently for His guidance. These psalms also reflect on the shortness of life and the importance of living with humility and dependence on God. True peace is found not in temporary success, but in walking closely with the Lord. His faithfulness gives strength to those who place their hope in Him. Let us begin today with hearts ready to trust God's timing and live wisely before Him. சங்கீதம் அதிகாரம் 37. Psalms chapter 37. வசனம் 1. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. Verse 1. A psalm of David. Fret not thyself because of evildoers, neither be thou envious against the workers of iniquity. வசனம் 2. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பூண்டை போல் வாடிப்போவார்கள். Verse 2. For they shall soon be cut down like the grass, and wither as the green herb. வசனம் 3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். Verse 3. Trust in the Lord, and do good, so shalt thou dwell in the land, and verily thou shalt be fed. வசனம் 4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Verse 4. Delight thyself also in the Lord, and He shall give thee the desires of thine heart. வசனம் 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Verse 5. Commit thy way unto the Lord, trust also in Him, and He shall bring it to pass. வசனம் 6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். Verse 6. And He shall bring forth thy righteousness as the light, and thy judgment as the noonday. வசனம் 7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. Verse 7. Rest in the Lord, and wait patiently for Him. Fret not thyself because of him who prospereth in his way, because of the man who bringeth wicked devices to pass. வசனம் 8. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். Verse 8. Cease from anger, and forsake wrath. Fret not thyself in any wise to do evil. வசனம் 9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Verse 9. For evildoers shall be cut off, but those that wait upon the Lord, they shall inherit the earth.
வசனம் 10. இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. Verse 10. For yet a little while, and the wicked shall not be. Yea, thou shalt diligently consider his place, and it shall not be. வசனம் 11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். Verse 11. But the meek shall inherit the earth, and shall delight themselves in the abundance of peace. வசனம் 12. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பட்கடிக்கிறான். Verse 12. The wicked plotteth against the just, and geneasheth upon him with his teeth. வசனம் 13. ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். Verse 13. The Lord shall laugh at him, for he seeth that his day is coming. வசனம் 14. சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். Verse 14. The wicked have drawn out the sword, and have bent their bow, to cast down the poor and needy, and to slay such as be of upright conversation. வசனம் 15. ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவி போகும், அவர்கள் வில்லுகள் முறியும். Verse 15. Their sword shall enter into their own heart, and their bows shall be broken. வசனம் 16. அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. Verse 16. A little that a righteous man hath is better than the riches of many wicked. வசனம் 17. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். Verse 17. For the arms of the wicked shall be broken, but the Lord upholdeth the righteous. வசனம் 18. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். Verse 18. The Lord knoweth the days of the upright, and their inheritance shall be forever. வசனம் 19. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்சகாலத்திலே திருப்தியடைவார்கள். Verse 19. They shall not be ashamed in the evil time, and in the days of famine they shall be satisfied. வசனம் 20. துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள், கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நிணத்தைப் போல் புகைந்து போவார்கள், அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். Verse 20. But the wicked shall perish, and the enemies of the Lord shall be as the fat of lambs. They shall consume, into smoke shall they consume away. வசனம் 21. துன்மார்க்கன் கடன் வாங்கிச் செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கிக் கொடுக்கிறான். Verse 21. The wicked borroweth, and payeth not again, but the righteous showeth mercy, and giveth. வசனம் 22. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். Verse 22. For such as be blessed of him shall inherit the earth, and they that be cursed of him shall be cut off. வசனம் 23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். Verse 23. The steps of a good man are ordered by the Lord, and he delighteth in his way. வசனம் 24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். Verse 24. Though he fall, he shall not be utterly cast down, for the Lord upholdeth him with his hand. வசனம் 25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர்வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. Verse 25. I have been young, and
Now am old, yet have I not seen the righteous forsaken, nor his seed begging bread. வசனம் 26. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். Verse 26. He is ever merciful and lendeth, and his seed is blessed. வசனம் 27. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். Verse 27. Depart from evil and do good, and dwell forevermore. வசனம் 28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். Verse 28. For the Lord loveth judgment, and forsaketh not his saints. They are preserved forever, but the seed of the wicked shall be cut off. வசனம் 29. நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். Verse 29. The righteous shall inherit the land, and dwell therein forever. வசனம் 30. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். Verse 30. The mouth of the righteous speaketh wisdom, and his tongue talketh of judgment. வசனம் 31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. Verse 31. The law of his God is in his heart, none of his steps shall slide. வசனம் 32. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். Verse 32. The wicked watcheth the righteous, and seeketh to slay him. வசனம் 33. கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை, அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதுமில்லை. Verse 33. The Lord will not leave him in his hand, nor condemn him when he is judged. வசனம் 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். Verse 34. Wait on the Lord, and keep his way, and he shall exalt thee to inherit the land. When the wicked are cut off, thou shalt see it. வசனம் 35. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தழைத்தவனாயிருந்தான். Verse 35. I have seen the wicked in great power, and spreading himself like a green bay tree. வசனம் 36. ஆனாலும் அவன் ஒழிந்து போனான், பாருங்கள் அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. Verse 36. Yet he passed away, and, lo, he was not, yea, I sought him, but he could not be found. வசனம் 37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். Verse 37. Mark the perfect man, and behold the upright, for the end of that man is peace. வசனம் 38. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. Verse 38. But the transgressors shall be destroyed together, the end of the wicked shall be cut off. வசனம் 39. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். Verse 39. But the salvation of the righteous is of the Lord, he is their strength in the time of trouble. வசனம் 40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து இரட்சிப்பார். Verse 40. And the Lord shall help them, and deliver them, he shall deliver them from the wicked, and save them, because they trust in him. சங்கீதம் அதிகாரம் 38. Psalms chapter 38. வசனம் 1. கர்த்தாவே,
உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். Verse 1. A Psalm of David, to bring to remembrance. O Lord, rebuke me not in thy wrath, neither chasten me in thy hot displeasure. வசனம் 2. உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. Verse 2. For thine arrows stick fast in me, and thy hand presseth me so. வசனம் 3. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியமில்லை. Verse 3. There is no soundness in my flesh because of thine anger, neither is there any rest in my bones because of my sin. வசனம் 4. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரசுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. Verse 4. For mine iniquities are gone over mine head, as in heavy burden they are too heavy for me. வசனம் 5. என் மதிகேட்டி நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. Verse 5. My wounds stink, and are corrupt because of my foolishness. வசனம் 6. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். Verse 6. I am troubled, I am bowed down greatly, I go mourning all the day long. வசனம் 7. என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. Verse 7. For my loins are filled with a loathsome disease, and there is no soundness in my flesh. வசனம் 8. நான் பெலனற்றுப் போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். Verse 8. I am feeble and so broken, I have wrought by reason of the disquietness of my heart. வசனம் 9. ஆண்டவரே, என் ஏங்கல் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாயிருக்கவில்லை. Verse 9. Lord, all my desire is before thee, and my groaning is not hid from thee. வசனம் 10. என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பெலன் என்னை விட்டு விலகி, என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. Verse 10. My heart panteth, my strength faileth me, as for the light of mine eyes, it also is gone from me. வசனம் 11. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையைக் கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். Verse 11. My lovers and my friends stand aloof from my soul, and my kinsmen stand afar off. வசனம் 12. என் பிராணனை வாங்கத் தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். Verse 12. They also that seek after my life lay snares for me, and they that seek my hurt speak mischievous things, and imagine deceits all the day long. வசனம் 13. நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். Verse 13. But I, as a deaf man, heard not, and I was as a dumb man, that openeth not his mouth. வசனம் 14. காது கேளாதவனும் தன் வாயில் மறுதரவுகள் இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனைப் போலானேன். Verse 14. Thus I was as a man that heareth not, and in whose mouth are no reproofs. வசனம் 15. கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறுதரவு கொடுப்பீர். Verse 15. For in thee, O Lord, do I hope, thou wilt hear, O Lord my God. வசனம் 16. அவர்கள் என்னிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படிச் சொன்னேன், என் கால் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. Verse 16. For I said, hear me, lest, otherwise, they should rejoice over me. When my foot slippeth, they magnify themselves against me. வசனம் 17.
நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. Verse 17. For I am ready to halt, and my sorrow is continually before me. வசனம் 18. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தினிமித்தம் விசாரப்படுகிறேன். Verse 18. For I will declare mine iniquity, I will be sorry for my sin. வசனம் 19. என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்தரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள். Verse 19. But mine enemies are lively, and they are strong, and they that hate me wrongfully are multiplied. வசனம் 20. நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். Verse 20. They also that render evil for good are mine adversaries, because I follow the thing that good is. வசனம் 21. கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். Verse 21. Forsake me not, O Lord, O my God, be not far from me. வசனம் 22. என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். Verse 22. Make haste to help me, O Lord my salvation. சங்கீதம் அதிகாரம் 39. Psalms chapter 39. வசனம் 1. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்குமட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். Verse 1. To the chief musician, even to Jeduthun, a psalm of David, I said, I will take heed to my ways, that I sin not with my tongue. I will keep my mouth with a bridle, while the wicked is before me. வசனம் 2. நான் மவுனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. Verse 2. I was dumb with silence, I held my peace, even from good, and my sorrow was stirred. வசனம் 3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். Verse 3. My heart was hot within me, while I was musing the fire burned. Then spake I with my tongue. வசனம் 4. கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். Verse 4. Lord, make me to know mine end, and the measure of my days, what it is, that I may know how frail I am. வசனம் 5. இதோ, என் நாட்களை 4 விரட்கடையளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போலிருக்கிறது, எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். சேலா. Verse 5. Behold, thou hast made my days as an handbreadth, and mine age is as nothing before thee. Verily every man at his best state is altogether vanity. Selah. வசனம் 6. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியைச் சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். Verse 6. Surely every man walketh in a vain show, surely they are disquieted in vain. He heapeth up riches, and knoweth not who shall gather them. வசனம் 7. இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. Verse 7. And now, Lord, what wait I for? My hope is in thee. வசனம் 8. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலுமிருந்து என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். Verse 8. Deliver me from all my transgressions, make me not the reproach of the foolish. வசனம் 9. நீரே இதைச் செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மவுனமாயிருந்தேன். Verse 9.
I was dumb, I opened not my mouth, because thou didst it. வசனம் 10. என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். Verse 10. Remove thy stroke away from me, I am consumed by the blow of thine hand. வசனம் 11. அக்கிரமத்தி நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிறபோது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. சேலா. Verse 11. When thou with rebukes dost correct man for iniquity, thou makest his beauty to consume away like a moth. Surely every man is vanity. Selah. வசனம் 12. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு மவுனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். Verse 12. Hear my prayer, O Lord, and give ear unto my cry. Hold not thy peace at my tears. For I am a stranger with thee, and a sojourner, as all my fathers were. வசனம் 13. நான் இனி இராமற்போகும் முன்னே தேறுதலடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். Verse 13. O spare me, that I may recover strength, before I go hence, and be no more. பைபிள் சவாலின் 170வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் தேவனை காத்திருப்பது நிலையான சமாதானத்தையும் உறுதியையும் தருகிறது என்பதை கற்றோம். உலக வெற்றி தற்காலிகமானது, ஆனால் தேவனுடைய விசுவாசம் என்றென்றும் நிலைத்திருக்கிறது என்பதை தாவீதின் வார்த்தைகள் நினைவூட்டுகின்றன. மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடாமல் தேவனில் நம்பிக்கை வைக்கும் போது நமது இதயம் சமாதானத்தாலும் நம்பிக்கையாலும் நிரம்புகிறது. தினமும் தேவனில் மகிழ்ந்து அவரது ஞானத்தை பின்பற்றுவோம். தேவனை நம்பி செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமது இதயத்தை வடிவமைத்து விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடன் விசுவாசமாக நடக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்களுக்கு அதிக உற்சாகத்தை கொடுத்தது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 170 of our Bible challenge is complete. Today we learned that waiting on God with patience and trust brings lasting peace and stability. David's words remind us that earthly success is temporary, but God's faithfulness endures forever. When we place our hope in Him instead of comparing ourselves with others, our hearts are filled with peace and confidence. Let us continue to delight in the Lord and follow His wisdom daily. Every moment spent trusting God shapes our hearts and strengthens our faith. Each day is another opportunity to walk faithfully with Him. Which truth from today's reading encouraged you the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.